ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரதா நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முதல் நாள் அன்றைக்கி மஞ்சள் பூவில் அலங்காரம் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அம்மன் எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். ஏன்னா எங்களுக்கு கொலு பச்சு பழக்கம் இல்லை. அதனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சிலைகளையே நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அந்த ஃபோட்டோ சிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே போட்டிருந்த மாக்கோலம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவு ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா போன நவராத்திரி அப்போது 9 நாளும் 9 விதமான அலங்காரம் நம்மளும் வராகி அம்மாவுக்கு பண்ணியிருந்தோம். அது ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த தடவை எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்காகவும் எனக்குமே ஒரு ஆசையாக இருந்தது. அந்த நவராத்திரி பண்ணோமே, இந்த நவராத்திரியில் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வராகி அம்மாவோட ஃபோட்டோவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணலான்னு இன்றைக்கி மஞ்சள் பூவில் அலங்காரம் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக அன்னலக்ஷ்மி, மகாலட்சுமி, அப்புறம் சரஸ்வதி தேவியெல்லாம் குட்டி குட்டி சிலையாக இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கி நம்மளுடைய நவராத்திரியோடைய நாயகிகள் அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கோலம் போட்டுட்ருக்கேங்க. இது கோலம் போட்டு கொஞ்சம் நேரம் காயணும். காஞ்சாதான் நம்ம சிலைகள் எல்லாம் அடுக்கும்போது இந்த கோலம் நமக்கு கலையாமல் இருக்கும். அந்த கேப்குள்ளே நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் இன்றைக்கி படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த பொங்கலுக்கும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சிட்ருக்கேன். இப்படி சில்வர் ஷீட் போட்டு மாக்கோலம் போடுறது இப்போ தான் போடுறேங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரிப் மட்டும்தான் போட்டேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு ஒரு யோசனை, எல்லாமே அழகாக மாக்கோலத்திலேயே டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சிலைகளை அடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மாக்கோலம் போட்டுடலாம் அப்படின்னுட்டு. ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்ம இந்த பேப்பரில் போடுறோமே உறிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த சில்வர் ஷீட் தண்ணி பட்டாலோ இல்லை எண்ணெய் பட்டாலோ அது எதுவுமே ஆகலைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இப்போது மேலே உள்ள 2 அடுக்கு இருக்குது என்னோடய சாமி பூஜை ரூம். அதில் கீழே அடுக்குலேயும் இந்த சில்வர் ஷீட் முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ மேல் அடுக்குலேயும் அதை நான் ரெடி பண்ணிவிட்டு சாமி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பார்த்த உடனே எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. சரி, ஏன் மேலே இருக்க ரேக்கை மட்டும் நம்ம விட்டு வைக்கணும், அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய நாயகிகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அன்னலக்ஷ்மி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ மகாலட்சுமி அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து சரஸ்வதி தேவி அவங்களும் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ம வைக்கும்போது முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விநாயக பெருமான், அவரை நம்ம வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அவரையும் வச்சுட்டு இப்போ 1 by 1 நம்ம அம்மாக்களை அரேஞ்ச் பண்ணலாங்க. இப்போது அன்னலக்ஷ்மி அம்மாவை அரிசியில் எடுத்து வைக்கலாம். அடுத்து மகாலட்சுமி தாயார், அடுத்து சரஸ்வதி தேவி. இப்போ 3 பேர்த்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ கீழ் ரேக்கை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் சாமிக்கு பூ அலங்காரம் அது பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வராகி அம்மாவை மஞ்சள் பூ அலங்காரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டாங்க நம்ம வராகி அம்மா. மஞ்சள் பூ, நம்மளோட சாமந்தி பூவையும் பட்ரோஸ், நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சும் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போது மற்றவங்களுக்கும் மஞ்சள் பூவிலையே நான் அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போது மேல் ரேக்கை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அம்மனுக்கு வெண்பொங்கல் பிரசாதத்தை வச்சு பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சுங்க. இப்போது நீங்கள் பார்க்க போகிறவங்க தான் மகாலட்சுமி. இது நான் வேலூர் தங்க கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப லட்சணமான ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களையும் இன்றைக்கி இன்றைய நாளில் நம்மளோட பூஜை அறையில் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வேல், சாய்பாபா, குபேரர் இவங்களையும் இங்கேயே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட
மேல் ரேக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.